நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு விடுகதைன்ட்டு இல்லைங்க, இது வந்து பார்த்திங்கன்னா குறுக்கெழுத்து போட்டின்னு சொல்லிட்டு, இந்த குறுக்கெழுத்து போட்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் தினத்தந்தி நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க. வாரத்துக்கு ஒரு நாள் இந்த குறுக்கெழுத்து போட்டி அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட் வரும் வாரத்துக்கு ஒரு நாள். ஸோ நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன், இந்த குறுக்கெழுத்து போட்டி வந்தது. சரி அதை போட்டு பார்த்து ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். சரி அதை ஒரு வீடியோவே பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமில்ல ஆன்சர் கண்டுபிடிச்சி விளையாடுறதுக்கு, அதனால் அது வீடியோ எடுத்துகிட்டுக்கிறேங்க. அந்த நியூஸ் பேப்பரில் வந்து ஆன்சர்லாம் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதனால் ஆன்சர்லாம் எழுதியிருக்கும் நியூஸ் பேப்பரில். சரி அதனால் புதுசாக ஒரு பேப்பரில் இந்த மாதிரி கட்டம் போட்டு ஸோ இந்த மாதிரி கேள்விகளாக எழுதி ஒரு வீடியோ பண்ணலான்னு பண்ணிகிட்டுருக்கிறேங்க. இந்த பாருங்க, இங்கே இருக்கிறதா கேள்விகள், சரிங்களா? இதுதான் கேள்விகள். ஸோ பின்னாடியும் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸாக போட்டிருக்குது பாருங்கள், இந்த பாக்ஸாக போட்டிருக்கிறதா குறுக்கெழுத்து போட்டி. இதில் தான் நம்ம விடைகள் கண்டுபிடிக்கணும். இந்த பாக்ஸில் குறுக்கெழுத்து போட்டினா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை பாருங்கள், இடம் இருந்து வளம், வளம் இருந்து இடம், அதுக்கப்புறம் மேலிருந்து கீழ், கீழிருந்து மேல். ஸோ இதெல்லாம் கேள்விகள், சரிங்களா? ஸோ இடம் இருந்து வளம், வடம் இருந்து இளம், இடம் இருந்து வளம், வளம் இருந்து இடம், மேலிருந்து கீழ், கீழிருந்து மேல், அப்படி கண்டுபிடிக்கணும். ஸோ இதெல்லாம் கேள்விகள், விடைகள் இந்த பாக்ஸில் கண்டுபிடிக்கலாங்க. சாரிங்க, வீடியோ கொஞ்சம் சேக்காக இருக்குது, அங்கேயும் ஆட்டி காட்டுறதுனால. சரி வாங்க நம்ம விடைகள் கண்டுபிடிப்போம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கேம் எப்படின்னு. நீங்களும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் தான் வரும்னு நினைக்கிறேங்க இது. ஸோ விளையாண்டு பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே நண்பர்களே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இடம் இருந்து வளம், ஓகேங்களா? இடம் இருந்து வளம்னா லெஃப்ட்லேருந்து ரைட் வரணும், அதாவது இப்படி வரணும், ஓகேங்களா? இடம் இருந்து வளம், அதில் வந்து ஒன்றாவது கேள்வி வந்து ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று. ஸோ ப்ராக்கெட்டில் 5ன்னு போட்டிருக்குது பாருங்கள், அதாவது 5 வார்த்தைகள், 5 லெட்டர், ஓகேங்களா? இடம் இருந்து வளம். அப்போ இந்த பாக்ஸில் 1ஆம் நம்பர் எங்கே போட்டிருக்குதுன்னு பார்க்கணும். 1 பாருங்கள் இங்கே போட்டிருக்குது. அப்போ இங்கேருந்து 5 எழுத்துக்கள் வரணும், 5 லெட்டர். ஸோ கேள்வி வந்து ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று. ஸோ டக்குன்னு 5 லெட்டர், 5 எழுத்துக்கள் வர மாதிரி அந்த ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று கண்டுபிடிங்க பார்ப்போம். ஸோ டக்குன்னு பாஸ் பண்ணிவிட்டு, வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்டில் போட்டு விடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இடமிருந்து வளம்ங்க, இடமிருந்து வளம், ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று, 5 எழுத்துக்கள், 5 லெட்டர்ஸ். ஸோ நம்மளும் ஆன்சர் போட்டுடலாமாங்க? கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சா டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாஸ் பண்ணி. ஸோ நான் ஆன்சர் போட்டுறேங்க, ஓகேங்களா? ஆன்சர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மணிமேகலைங்க. ஸோ ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று மணிமேகலை. ஸோ பாருங்கள் 5 லெட்டர். ஓகே, அடுத்த கேள்வி வந்து இடம் இருந்து வளம்லேயே தான் 5வது கேள்விங்க. ஸோ பாக்ஸை வந்து 5வது பார்க்கணும். ஸோ கரூர், திருப்பூர் மாவட்டங்களில் ஓடும் ஆறு. ஸோ அதுக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 லெட்டர்ஸ் தான், அதுவும் இடமிருந்து வளம் தான். கரூர், திருப்பூர் மாவட்டங்களில் ஓடும் ஆறு எது? இடமிருந்து வளம். ஸோ டக்குன்னு பாஸ் பண்ணி அப்படியே கமெண்ட்டில் போட்டுடுங்க பார்ப்போம். என்ன நண்பர்களே, கண்டுபிடிச்சிட்டிங்களா? சரிங்க, நானும் போட்டுடுறேன். நீங்களும் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் பாஸ் பண்ணி போட்டுவிடுங்க, தெரிஞ்சுக்கிறேன். கரூர், திருப்பூர் மாவட்டங்களில் ஓடும் ஆறு, அதாவது இடமிருந்து வளமில் 5ஆம் நம்பர் கேள்வி. ஸோ பாக்ஸ்லேயே 5ஆம் நம்பர் பார்க்கணும், இடமிருந்து வளம். ஸோ எழுத்துக்களும் 5 எழுத்துக்கள், அதை அப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆன்சர் போட்டலாங்களா? ஸோ அமராவதிங்க, அமராவதி ஆறு, கரூர், திருப்பூர் மாவட்டங்களில் ஓடும் ஆறு அமராவதி ஆறுங்க.
ஓகே, அடுத்தது இடம் இருந்து வளமில் லாஸ்ட் கேள்வி, 11வது கேள்வி. விடிவது 4 எழுத்துக்கள், 4 லெட்டர்ஸ். ஸோ இந்த பாக்ஸில் பார்க்கணும், 11 இங்கே இருக்குது. ஸோ 4 லெட்டர், 4 எழுத்துக்கள். விடிவது, விடிவதுக்கு இன்னொரு பேர் என்னங்க? விடிவதுக்கு இன்னொரு பெயர் இருக்குது. விடிஞ்சதை நம்ம இன்னொன்று சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? டக்குன்னு பாஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஓகே நண்பர்களே, கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நானும் பதில் போட்டுறேங்க. விடிவதுக்கு இன்னொரு சொல்ல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா விடியல். விடியல்னு ஒரு அர்த்தம் இருக்குது, இடமிருந்து வளம். ஸோ பதில் வந்து விடியல். ஸோ 4 எழுத்து. ஸோ விடியலுங்க, விடியல் தான் ஆன்சர். சாரிங்க, வீடியோ பயங்கர சேக்காக இருக்குது. ஓகே, அடுத்தது 2வது செக்மெண்ட்டுங்க. 2வதுல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வளம் இருந்து இடம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இடமிருந்து வளம் வந்தோம். இப்போ வளம் இருந்து இடம் போக போகிறோம். அதாவது இப்படி ரைட்டு டு லெஃப்ட்டு. ஸோ அதில் வந்து 9வது கேள்விங்க. வளம் இருந்த இடத்துல 9வது கேள்வி, பூமியை பற்றிய படிப்பு. 5 லெட்டர்ஸ், அதுவும் 5 எழுத்து தான். ஸோ 9 எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். 9 இங்கே இருக்குது. கேள்வி வந்து பார்த்திங்கன்னா பூமியை பற்றிய படிப்பு. பூமியை பற்றிய படிப்பு என்னங்க? பூமியை பற்றி நம்ம படிக்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? பூமியை பற்றிய படிப்பு. பூமியை பற்றிய படிப்பு 5 எழுத்துக்கள், 5 லெட்டர்ஸ். 9வது கேள்வி, வளம் இருந்து இடம். கண்டுபிடிச்சிட்டிங்களா? டக்குன்னு பாஸ் பண்ணி கமெண்ட்டு பண்ணுவாங்க அப்போ. என்னடா கமெண்ட். சரி நானே பதில் போட்டுறேங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பூமியை பற்றிய படிப்பு போட்டுட்டுங்களா? அதாவது வளம் இருந்து இடம். ஆன்சர் போடுறேன். தெரியுதா? புவியியல். புவியியலுங்க, வளம் இருந்து இடம். வளம் இருந்து இடம், பூமியை பற்றிய படிப்பு, புவியியல். ஓகேங்களா? ஓகே, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுங்க விளையாட்டு. நீங்களும் நியூஸ் பேப்பரு வாரத்தில் ஒரு நாள் தான் வரும், எந்த நாள்னு தெரியல. செக் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். கிளாரிட்டியும் ஓரளவுக்கு தான் இருக்குது, கேமரா குவாலிட்டி. சரி, அடுத்தது வந்து 10வது கேள்விங்க. வளம் இருந்த இடத்துல 10வது கேள்வி, குற்ற சம்பவங்களின் போது இதை தேடுவார்கள். ஸோ 4 எழுத்துக்கள், 4 லெட்டர்ஸ். குற்ற சம்பவங்களின் போது இதை தேடுவார்கள். ஸோ என்னத்தை தேடுவோம்? குற்ற சம்பவங்களின் போது இதை தேடுவார்கள். 10ஆம் நம்பர் கேள்வி இதை இங்கே இருக்குது பாருங்க, 10. இதுவும் இடமிருந்து வளம், 4 எழுத்துக்கள். குற்ற சம்பவங்களின் போது இதை தேடுவார்கள். கண்டுபிடிச்சிட்டிங்களா? சரி, நானும் போட்டுட்டா கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போட்டுறேங்க. குற்ற சம்பவங்களின் போது இதை தேடுவார்கள். தடயம்ங்க. ஸோ குற்ற சம்பவங்களின் போது வந்து தடயத்தை தேடுவாங்கள்ல, அதுதான் பதில். பாருங்கள், 4 எழுத்து. குற்ற சம்பவங்களின் போது 4 எழுத்து. ஓகேங்களா? அடுத்து 12வது கேள்விங்க. 12வது இங்கே இருக்குது பாக்ஸில். வளம் இருந்து இடம், நிழலுக்கு அமைப்பது. ஸோ வெயிலாக இருக்குது, அப்போ நிழலுக்கு என்ன அமைப்போம்? 4 எழுத்து. கண்டுபிடிங்க. 12 இங்கே இருக்குது பாருங்கள். 4 எழுத்து. வளம் இருந்து இடம், 4 எழுத்து. 1 2 3 4. 4வது லெட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆன்சர் ஏற்கனவே வந்திருக்குது, இல் அப்படின்னு வந்திருக்குது. அப்போ நம்ம 3 கண்டுபிடிச்சா போதும். ஸோ குறுக்கெழுத்து போட்டிங்கன்னா இப்படி தாங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே ஏற்கனவே இல் வந்திருக்குது, அப்படின்னா நான் 3 எழுத்து கண்டுபிடிச்சா போதும்.
மொத்தமாக 4 எழுத்து. இங்கே 12லேருந்து 4 எழுத்து. 4வது எழுத்து வந்து இல். அது ஏற்கனவே இருக்குது, விடியல் நம்ம முன்னாடியே போட்டிருந்தோம். அப்படின்னா 3 லெட்டர்ஸ் வந்தால் போதும். கண்டுபிடிச்சிட்டிங்களா? கமெண்ட்டில் போட்டுவிட்ருங்க. சரி, நானும் ஆன்சர் போட்டுறேங்க. நிழலுக்கு அமைப்பது 12. பா இன் தா இல் பந்தல். ஓகேங்களா? பந்தல் தாங்க ஆன்சர். ஓகே, கேம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்க, இதோட முடியல. இடம் இல்லைன்னு நான் பின்னாடி கேள்வி எழுதி வச்சுருக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேலிருந்து கீழ். ஓகேங்களா? மேலிருந்து கீழ். மேலிருந்து கீழில் 2ஆம் நம்பர் கேள்வி. ஸ்டான்லி நீர்த்தேக்கம் இங்குள்ளது. மேலிருந்து கீழுங்க. ஸ்டான்லி நீர்த்தேக்கம் எங்குள்ளது? ஸோ 4 எழுத்து, மொத்தமாக 4 எழுத்துங்க. ஸ்டான்லி நீர்த்தேக்கம் இங்கு உள்ளது. மொத்தமாக 4 எழுத்து. கேள்வி வந்து 2. அப்போ பாக்ஸில் 2 பாருங்கள். இதா 2 இங்கே போட்டிருக்குது. ஸோ ஏற்கனவே மே போட்டிருக்குது. மேலிருந்து கீழே. ஸோ ஏற்கனவே மே போட்டிருக்குது. இன்னும் 3 எழுத்து கண்டுபிடிச்சா போதும். கேள்வி வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம் எங்குள்ளது? 2ஆம் நம்பர் கேள்வி. பாக்ஸில் 2 இங்கே இருக்குது. ஸோ மேலிருந்து கீழே மே இங்கே இருக்குது. 4 எழுத்து. ஏற்கனவே மே இருக்குது. இன்னும் 3 எழுத்து கண்டுபிடிச்சா போதும். கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஸோ பதிலை நானும் போட்டுட்டா. ஏற்கனவே மே இருக்குது. இப்போ மீதமுள்ள அந்த 3 லெட்டர்ஸ். மேட்டூருங்க. ஸ்டான்லி நீர்த்தேக்கம் எங்குள்ளதுன்னா மேட்டூரில் இருக்குது. ஸோ அடுத்தது மேலிருந்து கீழ் தான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் 3வது கேள்வி. மேலிருந்து கீழில் 3வது கேள்வி கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ வந்து 8 எழுத்துக்கள் இருக்குது. ஸோ கேள்வி என்ன? கம்ப்யூட்டர் சயின்ஸு 3வது கேள்வி. பாக்ஸில் 3வது பாருங்கள். பாக்ஸில் 3வது இங்கே இருக்குது. மேலிருந்து கீழ். ஸோ இங்கே பாருங்க, 3வது கேள்வி. காய் இங்கே இருக்குது. மொத்தம் 8 எழுத்துக்கள். கா 1 2 3 4 5 6 7 8. 1 2 3. ஸோ மொத்தமாக 8 எழுத்துக்கள். அதில் 5 எழுத்துக்கள் இங்கேயே இருக்குது. நம்ம இன்னும் 3 கண்டுபிடிச்சா போதுங்க. 4 1 2 3 கண்டுபிடிச்சா போதும். பாக்கி 5 இதுலேயே இருக்குது. மேலிருந்து கீழ். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இங்கே பாருங்க, மேலிருந்து கீழில் 3வது கேள்வி கம்ப்யூட்டர் சயின்ஸ். மொத்தம் 8 எழுத்து. இங்கே 3வது கேள்வி. இங்கே பாருங்க, பாக்ஸில் இங்கே 3 இருக்குது. 1 2 3 4 5 6 7 8. 8 எழுத்துக்களில் 5 எழுத்து இங்கேயே இருக்குது. நம்ம இன்னும் 3 கண்டுபிடிச்சா போதும். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு தமிழில் என்ன சொல்லுவோம்? கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு தமிழில் என்ன சொல்லுவோம்? கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் பதில் போட்டுறேன். 8 எழுத்தில் 5 லெட்டர் இங்கேயே இருக்குது. நம்ம இன்னும் 3 லெட்டர் கண்டுபிடிச்சா போதும். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் போட்டுறேன். ஐயோ, க நீ நீ அ அறிவியல். கணினி அறிவியலுங்க. கணினி அறிவியல், கம்ப்யூட்டர் சயின்ஸ். தமிழில் கணினி அறிவியல். 8 லெட்டர் வந்துருச்சு பாருங்கள். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு விளையாட்டு. ஸோ அடுத்தது வந்து கிழமை நிலா. இதுக்கு வந்து 4 லெட்டர். கிழமை நிலா. மேலிருந்து கீழ் கிழமை நிலா. 4 லெட்டர், 4 எழுத்துக்கள். ஸோ 7வது கேள்வி. 7 இங்கே பாருங்கள். 7 இங்கே எங்கே இருக்குது? இதான் இங்கே இருக்குது. 7 கிழமை நிலா. ஸோ இங்கே வந்து கிழமை நிலா 7. தீ இங்கே இருக்குது. இது ஒரு கிழமை. இங்கே என்ன கிழமை? தீ இருக்குது. இது டக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தீயில் ஆரம்பித்தா திங்கள் கிழமை தான். திங்கள். ஸோ நிலாவுக்கு இன்னொரு பேர் திங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் போட்டிருக்குது பாருங்கள். கிழமை நிலா. நிலாவுக்கு இன்னொரு பேர் திங்கள்.
இங்கே கிழமை 4 லெட்டர். 1 2 3 4 1 2 3 4. ஓகே, திங்கள். ஓகேங்க. எப்பா ஓகே, அடுத்தது லாஸ்ட்டு செக்மெண்ட்டுங்க. 4வது கீழிருந்து மேல். அடுத்தது கீழிருந்து மேலுங்க. அதில் 4வது கேள்வி பெண்ணுக்கு நம்ம இன்னொன்று என்ன சொல்லுவோம்? 4 எழுத்து பெண்ணுக்கு நம்ம இன்னொன்று என்ன சொல்லுவோம்? ஸோ 4 எங்கே இருக்குதுன்னா இங்கே இருக்குது. கீழிருந்து மேல் தானே? ஆமாம், கீழிருந்து மேல் தான். கீழிருந்து மேல் 1 2 3 4. இங்கே நீ ஏற்கனவே இருக்குது அப்படின்னா நம்ம 3 கண்டுபிடிச்சா போதும். பெண்ணுக்கு இன்னொரு வார்த்தை கண்டுபிடிச்சிட்டிங்களா? போட்டலாமா? பெண்ணுக்கு இன்னொரு வார்த்தை பெண்மணி. பெண்ணுக்கு இன்னொரு வார்த்தை பெண்மணி. அதுதான் ஏற்கனவே ஒரு லெட்டர் இருந்தது, 3 லெட்டர் கண்டுபிடிச்சா போதும், பெண்மணி. ஓகே, அடுத்து இன்னொரு 2 கேள்வி தாங்க இருக்குது. கீழிருந்து மேல் படை 6வது கேள்வி. கீழிருந்து மேலில் 6வது கேள்வி படை 4 லெட்டர். 6வது கேள்வி. 6 எங்கே இருக்குதுன்னு பாருங்க. இந்தா இங்கே இருக்குது. கீழிருந்து மேலா? ஆமாம், கீழிருந்து மேல் தான். ஓகே நண்பர்களே, படை 4 எழுத்து, படை 6. ஸோ பார்த்திங்கன்னா 6 இங்கே இருக்குது, 4 இங்கே இருக்குது, 4 எழுத்து. ரா இங்கே இருக்குது அப்படின்னா 3 எழுத்து கண்டுபிடிச்சா போதும். ஆக்சுவலாக நான் இங்கே மணிமேகலை போட்டேன்லங்க, மணிமேகலைக்கு இதை பாருங்க, லையை இங்கே தனியாக போட்டுட்டேன். போட்டு லை போடுவோம்ல, இதை தனியாகவும் போட்டுட்டேன். ஆக்சுவலாக லை இப்படி தான் ஒட்டுக்கா போடணும். நான் இங்கே ஒரு பாக்ஸ் தெரியாமல் தனியாக போட்டேன். ஸோ அதை அடிச்சுட்ருக்கிறேன். நான் இங்கே லை போட்டு என்னடா இது ஆன்சரு வேறு மாதிரி வருதுன்னு இங்கே பார்த்துட்டு குழம்பிட்டுருக்கீங்க. லா போட்டுருந்தேன், அதனால் இங்கே வேறொரு ஆன்சர் வரும். ஏன்னா சம்மந்தம் இல்லை, இங்கே லா வருதுன்னு பார்த்தேன். ஆக்சுவலாக லா இங்கே வரணும், மணிமேகலை இது கூட சேர்த்து போட்டிருக்கணும். அதை பார்த்துட்டு நேரம் முடிச்சுட்டு இருந்தேன். ஓகேங்க, 4 எழுத்து படை. இங்கே ரா இருக்குது, கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேரம் இராணுவங்க. படைக்கு இன்னொரு பெயர் இராணுவம், இராணுவப்படை, அதுதாங்க. ஓகேங்களா? ஓகே, லாஸ்ட்டுங்க. கீழிருந்து மேல். நம் நாட்டிற்கு அரணாக உள்ள மலை 5 எழுத்து. நம் நாட்டுக்கு அரணாக உள்ள மலை. ஸோ கேள்வி நம்பர் 8, 5 எழுத்து. சரிங்களா? கேள்வி 8 எங்கே? 8ஆம் நம்பர் கேள்வி எங்கேங்க? 8 எங்கே இருக்குதா? இங்கே இருக்குது. நம் நாட்டிற்கு அரணாக உள்ள மலை. ஸோ கீழிருந்து மேல் இங்கே இருக்குது, கீழிருந்து மேல். ஸோ 1 2 3 4 5 லெட்டர் கரெக்டாக இருக்குது. அதில் 2 லெட்டர் ஏற்கனவே இருக்குது, 2 மற்றும் கடைசியில் ஏற்கனவே 2 லெட்டர் இருக்குது. நம்ம பாக்கி 1 2 3 லெட்டர் கண்டுபிடிச்சா போதும். சரி, ஒரு க்ளூ கொடுத்தாங்களாங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அடிக்கடி போயிட்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்க இந்த மலைக்கு. கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், மா இருக்குது, இமயமலை. இமயமலை தாங்க பதில். ஓகேங்களா? இதுதாங்க குறுக்கெழுத்து போட்டி. ஓகே, கேள்விகள் முடிஞ்சதுங்க. ஸோ மிச்சிக்கிற பாக்ஸ் எல்லாம் வேஸ்ட்டுங்க. மிச்சிக்கிற பாக்ஸ் எல்லாம் தேவையில்லை. கேள்விகள் முடிஞ்சது, அவ்வளோதான். மிச்சிக்கிற பாக்ஸ் எல்லாம் சும்மா ஒன்றும் இல்லை. இதுதாங்க பதில். ஓகே நண்பர்களே, இதுதான் பதில். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் நியூஸ் பேப்பர் தினத்துக்கு நியூஸ் பேப்பர் வாங்கினீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தாட்டி வரும்னு நினைக்கிறேன்.
ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் விளையாட்டு. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாமுங்க. நன்றி, வணக்கம்.